ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுறேன். ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சீரகமும் வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனை வரணும். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். இந்த டைமில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு 2ஆக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். வெங்காயம்லாம் ஓரளவு வதங்கினதும் இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸ் தக்காளி 4ஆக நறுக்கி சேர்த்துருக்கேன். நம்ம புளி சேர்க்கறதுனால தக்காளி கொஞ்சமாக இருந்தாலே போதும். உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். இப்போது மிளகாய்த்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா நம்ம வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலே மசாலாவை வதக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம இதை வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய்லாம் எதுவுமே அரைச்சி சேர்க்க போட்டோம். அதனால் உங்களுக்கு தகுந்த அளவில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 5-6 பல் பூண்டை லைட்டாக தட்டி இதில் சேர்த்துருக்கேன். இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம தேங்காய் சீரகம்லாம் அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி பூண்டை தட்டி சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வந்ததும் நான் இன்றைக்கி மத்தி மீன் சேர்த்துருக்கேன். மீன் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை மீடியமில் வச்சுருங்க, இல்லைனா மீன்லாம் கரைஞ்சிரும். இப்போ இது வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ எடுத்து நம்ம இதை பார்க்கலாம். பாருங்கள், நல்ல கமகமன்னு வாசம் சூப்பராக இருக்குது. மத்தி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான மீன் குழம்பை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.